பா நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம எப்போவும் வீட்டில் தட்டை செஞ்சோம் அப்படின்னா அரிசி மாவில் தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக கம்பு மாவில் செய்ய போகிறோம். ஆனால் இந்த கம்பு மாவில் செஞ்சாலும் நமக்கு அதே கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கம்பு மாவில் எப்படி நம்ம தட்டை செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு 50 கிராம் உடச்சக்கடலை பொரிகளில் 50 கிராம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு நல்லா பொறுவரும் உள்ள பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து தொலியை நீக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூனு ரவை, சாதாரண ரவை ஒரு டேபிள் ஸ்பூனு, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். லேசாக பரபரன்னு இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் நைஸாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கனால அது கொஞ்சம் பிறகு எண்ணெய் பிசிங்க வந்துடும். அதனால் கொஞ்சம் பரபரன்னே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவு உள்ளே சேர்த்துட்டு அடுத்து கம்பு மாவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது கடைகளிலே கிடைக்குது, பாக்கெட் மாவு, அதுதான் எடுத்துருக்கோம். கம்பு மாவு வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். அடுத்து ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவு, நம்ம வீட்டில் இருக்கும்ல பச்சரிசி மாவு தான் ஒரு 1/4 கப்பு, அதையும் நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு ஒரு 2 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு. மாவில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை மாவோட எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்த பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி, இது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது சூடான எண்ணெய் தான், சூடான எண்ணெய் தான் இதில் சேர்க்கணும். அதையும் சேர்த்தாச்சு. சூடான எண்ணெய் சேர்த்துட்டு அப்படி லேசாக கலந்து விடுங்க. அப்படி எல்லா மாவுலையும் கலந்து விட்டுட்டு நல்லா ஒன்று போல் பிசறி விடுங்க. இப்போ எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் பிசைஞ்சது. அப்படி உதுத்து விட்டால் அந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அடுத்து ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு விடணும். இப்போ 100 ml தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தாது, அதனால் சும்மா ஒரு கைக்குழி அளவு ஒரு 25 ml மட்டும் சேர்த்தா கூட போதும். லேசாக தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 125 ml தண்ணி தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு மாவு நல்லா உருட்டி வச்சுருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதமாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருக்க வேண்டாம், ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம். லேஸ் அந்த மாதிரி விரல் வச்சா பதிகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் சின்ன கோழி குண்டு சைஸ் எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது சின்ன சின்ன தட்டையாக தான் போட போகிறோம். நம்ம பெரிய தட்டை போடனாலும் போட்டுக்கலாம். எடுத்துட்டு இது வந்து பூரி தட்டுற அந்த மிஷின் தான். அது மேலே நம்ம ஒரு இலையை விரிச்சிட்டு லேசாக அந்த உருண்டையை மேலே வச்சு விட்டு மேலே ஒரு இலையை வச்சு விட்ருவோம். வச்சுட்டு அப்படியே இதை லாக் பண்ணி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்பையும் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட வேண்டாம். பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சைஸு தட்டை சைஸுக்கு வந்துடும். இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். இதே போல் எடுத்துகிட்டு நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக செய்து நம்ம இலையில் வச்சுட்டு இதுபோல் மேலே ஒரு இலையை போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிஷின் இல்லைன்னா நீங்கள் சும்மாவேவும் கீழே ஒரு இலையும் நடுவில் உருண்டையை வச்சுட்டு மேலே ஒரு இலையை வச்சுட்டு ஒரு அகலமான கிண்ணத்தை வச்சு கூட வச்சு நம்ம ஒரு அழுத்தி கூட இது போல் நல்ல ரவுண்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை எப்படி பொரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு வந்து நல்லா சூடாயிடணும். சூடான பிறகு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புல, எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தட்டைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். உள்ளே சேர்த்து நல்லா ஒரு பக்கம் நமக்கு அப்படியே பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. லேசாக அது மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தால் தனித்தனியாக பிரித்து விடுங்க. தட்டைகளை எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போ 1 நிமிஷம் கழித்து நமக்கு எல்லாம் இந்த மாதிரி மிதந்து வந்துடும். மிதந்து வந்தோடனே இப்போ திருப்பி விட்டுக்கலாம். தட்டைகள் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க. அவ்வளோ பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம தட்டையெல்லாம் எண்ணெயில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக தட்டை பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி சலசலப்பு நல்லா குறைஞ்ச உடனே நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறின பிறகு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நல்லா அந்த கம்பு வாசம் அந்த எண்ணெயில் பொரிஞ்ச உடனே ஜம்முன்னு வருது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு கம்பு தட்டை செய்து கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.